புகழ்ந்திடுவோம். அனைவரும் கூடி ஓர் குலமாக இயேசுவில் இணைந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம். இன்று இயேசுவின் மகிழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். விண்ணவரோடும் மன்னவரோடும் இயேசுவை புகழ்ந்திடுவோம். படைப்புக்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம். இன்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே திருப்பலி வழியாக தங்களுடைய பிறந்த நாள் திருப்பலியாகவும் நன்றியின் திருப்பலியாகவும் இறந்தோருடைய ஆன்மாக்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இளைப்பாற வேண்டும் சொல்லியும் ஒப்பு கொடுக்கின்றோம். பிறந்த நாள் திருப்பலியாக ரோஹித் பினாட்சன் இவர்கள் தங்களுடைய பிறந்த நாளின் நன்றி நினைவாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றார்கள். ஆகவே வாழ்வு என்னும் கொடையை கொடுத்து இவ்வளவு காலம் இவர்களை பாதுகாத்த இறைவனுக்கு நன்றி சொன்ன இவர்கள் தொடர்ந்தும் தங்களுடைய இறை நம்பிக்கையிலே நீடித்து வாழ இவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். நன்றி திருப்பலியாக ஒரு குடும்பம் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றது. சைட்டஸ் மேரி கிரேசியா இன்று திருமண அருட்சாதனம் நல்லபடியாக நிறைவேற வேண்டும் என்று சொல்லி இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார். கவிதா சபேசன் இறைவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறி இப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் இறந்தவர்களான அண்டன் ஜான் பிள்ளை, கிறிஸ்தோபர் பிரேமன், பிரேமன் லக்ஷ்மன், பிரேமன் ரிச்மன், ஸ்டானிஸ்லோஸ் ராஜகுமாரி, எமிலியூஸ் ரோட் கொமரின், அல்பர்ட் ரோயன், பெஞ்சமின் ஏர்னஸ், சின்னவன் கமல் 10வது வருடம், ஏசு பிரேமன், சின்னமணி ரெக்சன், அந்திரேசு லூத்தம்மா, ஏசு ஆசனத்தம்மா, பிரான்சிஸ் பென்சியா, ஜோசப் மத்தியாஸ், மத்தியாஸ் அந்தோனி பிள்ளை, மத்தியாஸ் கிங்ஸ்டன் விமலதாசன், கயசிந்த் ராசரத் ரத்தினஜோதி 31ஆம் நாள், லூகாஸ் ஷில்சன், சந்தியோகு கயசிந்த், கயசிந்த் மார்கரெட்டம்மா, கயசிந்த் ஜூலியஸ், கயசிந்த் ராஜன், தாசிசியஸ் ஜெயக்குமாரி, சுபாசினி, புஷ்பராசா அனா 24வது வருடம், அல்ஃப்ரட் புஷ்பராசா, சிலுவை ஜெராட், மத்தியா செல்வராசா, செல்வராசா ஆண்டனி, செல்வராசா கீதன், செல்வராசா கௌரி, ராசகோன் இந்திரன், பட்குணம் கில்டா, கப்ரியல் பட்குணம், பட்குணம் சேரன், எலியாஸ் அந்தோனி பிள்ளை அன்றன், பொன்னுத்துறை ஜோன்சன்,
ஞானப்பிரகாசம் கிறிஸ்டின் மேரி மார்கரெட், அருக்காஞ்சி கில்லரி எட்மன் விக்னராஜா, வஸ்தியாம்பிள்ளை பீட்டர், வஸ்தியாம்பிள்ளை மரியதாஸ், அந்தோனி பிள்ளை மத்தீனம்மா, கிரேசியன் மேரி மேர்சி பிரின்சி, கிறிஸ்தோபர் பேரின்பநாதன் மார்த்தம்மா, பெஞ்சமின் ஜோசப் செவ்மாலை, ஆல்பர்ட் கீபன் ஆகியவர்களுடைய ஆன்மாக்களுக்காக இறைவன் பாதத்திலே நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். ஆண்டவருடைய இரக்கத்தினாலே இவர்களுக்கு நிலை வாழ்வு வாக்களிக்கப்பட வேண்டும் சொல்லி ஆண்டவரிடம் நாங்கள் இவர்களுக்காக இவர்களுடைய ஆன்மாக்களுக்காக நாங்கள் மன்றாடி பலியை ஒப்புக் கொடுப்போம். மேலுமாக திரு அவை தாயானவள் இன்றைய நாளிலே வெர்ஸ்லி நகர் புனித யூசேபியூஸுடைய நினைவு நாளை கொண்டாடி மகிழ்கின்றது. இவர் ஆயராக திரு அவையிலே பணியாற்றி இருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் இவர் மூலமாக செய்த ஒவ்வொரு நன்மைத்தனங்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுவோம். இன்றைய நாளிலே மடு திருப்பதிக்கு யாத்திரை செல்கின்றவர்களுக்காகவும் பாதுகாப்பாக அவர்கள் செல்லவும் பக்தி முயற்சிகளோடு தங்களுடைய வாழ்விலே அவர்கள் இந்த திருப்பயணத்தை மேற்கொள்ளவும் இவர்களுக்காகவும் நாங்கள் இந்த பலி வழியாக மன்றாடி ஒப்புக் கொடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே எங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம்மிறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உமோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஜூபிலி ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். லேவியர் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் சீனாய் மலையில் மோசையிடம் கூறியது, தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகளாகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒலி எழட்டும். பாவக்கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்கச் செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கு எல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் ஜூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு ஜூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம். தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம். கிளை நறுக்காத திராட்சை கொடி நின்று கனி சேர்க்கவும் வேண்டாம்.
ஏனெனில் அந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டு, அது உங்களுக்கு தூயது. நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். அந்த ஜூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணியாட்சிக்கு திரும்பச் செல்ல வேண்டும். உங்களுள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள். ஜூபிலி ஆண்டுக்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப வாங்கலாம். பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கேற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும். பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும், குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும். ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கேற்பவே அவன் விற்கின்றான். உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது. கடவுளுக்கு அஞ்சி நடவுங்கள், ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பல்லவியாக, கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். நானிலம் தன் பலனை ஈந்தது. கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 திருவசனங்கள் 1 தொடக்கம் 12 முடிய. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான் தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றல செய்தார். இதனால் தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினார். ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழ செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லி கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும்
தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்ட செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்துக்கொண்டு வர செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தார்கள். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் இன்றைய நாளிலே வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி பகுதியிலே இரண்டு விதமான உள்ளங்களை நாங்கள் பார்க்கலாம். இந்த நற்செய்தி பகுதியிலே ஏரோதினுடைய அந்த வாழ்வை நாங்கள் அவன் ஒரு கொடூரமானவன், அவன் ஒரு பொல்லாத மனிதன், பொல்லாத அரசன், தீவினையில் மகிழ்கின்றவன் என்று சொல்லித்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் பிரியமான சகோதரர்களே, இந்த நற்செய்தி பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம், திருமுழுக்கு யோவான் ஒரு இறைவாக்கினர், நீதிமான், மக்கள் மத்தியிலே நேர்மையாக வாழுகின்ற ஒரு மனிதன் என்பதன் பொருட்டு அவனை சிறையில் அடைப்பதற்கு ஏரோது அஞ்சினான், அவனை கொல்வதற்கு ஏரோது அஞ்சினான் என்ற அந்த இறைவார்த்தை பகுதிகளும் அங்கே இருக்கின்றது. அங்கே ஏரோதினுடைய வாழ்விலே அவன் ஒரு யோவான் ஒரு நீதிமான் என்பதை அறிந்தவனாக, அவர் மேல் அச்சம் கொண்டவனாகவும் இந்த இறைவார்த்தை பகுதியிலே நாங்கள் வாசிக்க கேட்கிறோம். ஆனாலும் அவன் மக்கள் மத்தியிலே வாக்குறுதி கொடுத்து விட்டேன் என்ற அந்த கட்டளைக்காக அவன் ஏரோது யோவானுடைய தலையை வெட்டும்படியாக அங்கே செய்கின்றான். பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்விலும் சில நேரங்களிலே நாங்கள் சரியானவற்றை நாங்கள் சிந்திக்கிறோம். சரியான மனிதர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே எங்களுடைய பயணம் ஆண்டவருடைய நெறிமுறைகளை கொண்டதாக அமைகின்றது. அவற்றை பற்றி நாங்கள் சிந்திக்கின்றோம். அந்த வழியிலே நாங்கள் வாழ வேண்டும் என்று நாங்கள் சிந்திப்பதுண்டு. ஆனால் எங்களுடைய சமுதாயத்திலே பல தடவைகளிலே நாங்கள் சிந்திக்கின்ற அந்த நல்ல செயல்களை, நல்ல சிந்தனைகளை இந்த சமுதாயம், எங்களோடு வாழுகின்றவர்கள் அதை செயல்படுத்த தடையாக இருப்பார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இந்த இறைவாக்கினர், பழைய ஏற்பாட்டினுடைய இறுதி இறைவாக்கினராக இருந்தவர் புனித திருமுழுக்கு யோவான். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய அந்த வாழ்க்கை நெறிமுறைகள், ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைகளுக்கு எதிராக அவர் சென்றதில்லை. பிலிப்பினுடைய மனைவியை நீ வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி அவர் இறுதி வரை ஏரோதுக்கு எதிராக நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் பிரியமான சகோதரர்களே, எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வில் நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் இறுதி வரை நீதிக்காக போராடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏரோதும் அறிந்திருந்தான், இவன் ஒரு நீதிமான், மக்கள் மத்தியிலே நல்ல பேரை எடுத்த ஒரு கடவுள் பயமுள்ள ஒரு இறை வாக்கினர் என்று தெரிந்து கொண்டும் அவனை கொல்வதற்கு ஆணையிடுகின்ற ஏரோதுக்களாக நாங்கள் வாழுகின்றோமா, அல்லது இது பிழை என்று சொல்லி சுட்டி காட்டுகின்ற புனித யோவானை போல இறுதி வரை ஆண்டவருக்கு சாட்சியாக வாழுகின்ற கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழுகிறோமா என்பதை நாங்கள் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்கள், சில சமயங்களில் நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே, எங்களுடைய ஆலயங்களிலே, எங்களுடைய செயற்பாடுகளிலே நாங்கள் சில மக்கள் சரியானவற்றை செய்ய முற்படுகின்ற பொழுது, சரியான காரியங்களுக்கு அவர்கள் துணை போகின்ற பொழுது நாங்கள் தடையாக இருக்கின்றோம். நாங்கள் கிறிஸ்தவர்கள் தடையாக இருக்கின்ற கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். அது எங்களுக்கு தெரிந்து கொண்டு நாங்கள் செய்கின்றவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்கள், அவ்வாறு இருக்கின்ற பொழுது நாங்கள் ஏரோதுக்களாக இருக்கிறோம். நாங்கள் ஏரோதுக்களாக, அநீதி என்று தெரிந்தும் நாங்கள் அநீதிக்கு துணை போகின்றவர்களாக இருக்கின்றோம். அவ்வாறு இல்லாமல் பிரியமான சகோதரர்களே, இறுதி வரை ஆண்டவருக்காக பிழையன்று வாதட்ட, குற்றமன்று சாட்டிய அந்த யோவானை போல நாங்களும் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கின்ற, சாட்சி புரிகின்ற மக்களாக, கிறிஸ்தவர்களாக தொடர்ந்தும் ஆண்டவர் பாதையிலே வழிநடக்க
அவர் காட்டிய நெறிமுறைகளிலே நாங்கள் செயல்பட அவர் ஆசீரை வேண்டி தொடர்ந்தும் மன்றாடிக்கொள்வோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். அநீதியும் பொய்மையும் ஆக்கிரமித்து நீதியும் உண்மையும் புதைக்கப்பட்டு பாவத்தின் ஆதிக்கம் அழிந்து மனம் மாற விரும்பாத உலகில் நாம் மனத்துணிவுடன் திருமுழுக்கு ஜோவானைப் போல உண்மைக்கு நீதிக்கும் குரல் கொடுக்கின்றவர்களாக என்றும் உமக்கு சாட்சிகளாக வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜூபிலி ஆண்டில் பயணித்துக் கொண்டிருக்கும் உம்மை இவ்வாண்டில் நாம் உமது பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு மீண்டும் தம்மோடு இணைந்து கொள்ளவே இறை தந்தை விரும்புகின்றார். நாமும் அவரது இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்று இவ்வாண்டு தரும் பரிபூர்ண பலனை நிறைவாக பெற்று வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் தகப்பனே, அன்னாரின் இறப்பின் பிரிவால் துயரும் இவர் குடும்பத்தார், பிள்ளைகள், உறவுகள் மற்றும் நண்பர்களுக்கு நீரே ஆறுதலளித்து தந்தையாய் தேற்றி தாயாய் அரவணைத்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பித்து மன்றாடிக்கொள்வோம். மிகவும் சிறப்பாக இன்றைய நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்களுக்காக நாங்கள் மன்றாடிக்கொள்வோம். இவர்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய அந்த பாதையிலே வழிநடக்கவும் அவர் கொடுத்த அந்த நம்பிக்கை என்ற புண்ணியங்களை தங்களுடைய வாழ்விலே பின்பற்றி வாழுகின்ற மக்களாக அவர்கள் பயணிக்கவும் அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். மேலுமாக பல்வேறு தேவைகளோடு ஆண்டவரை நோக்கி வருகின்றவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். தங்களுடைய வாழ்விலே திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கின்றவர்களுக்காக நாங்கள் மன்றாடிக்கொள்வோம். பிள்ளை செல்வங்களுக்காக ஏங்கி தவிப்பவர்களுக்காக நாங்கள் மன்றாடிக்கொள்வோம். வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக நிறைவேற வேண்டும்னு சொல்லி சபிக்கின்றவர்களுக்காக நாங்கள் மன்றாடிக்கொள்வோம். பல்வேறு பொருளாதார தேவைகளுக்காக அல்லும் பகலும் உழைக்கின்றவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். மேலும் இன்றைய நாளிலே மடு திருப்பதிக்கு யாத்திரை செல்லுகின்ற மக்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். நல்ல முறையிலே அவர்கள் தங்களுடைய திரு யாத்திரையை மேற்கொள்ளவும் அன்னை மரியாளினுடைய பரிந்துரை எப்பொழுதும் இவர்களுடைய வாழ்விலே இருக்கவும் இவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன், அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் முந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன், புலரும் பொழுதின் புரிய இயலா கேள்விகள், புயலாய் தொடரும் பாடுகள், புதைந்து போன நியாயங்கள், இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் ஆணிகள், இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் ஆணிகள், தந்திட வந்தேன் தெய்வமே, இருப்பவை இவைதான் ஏற்றுக்கொள். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன், அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் முந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன்,
மனிதம் வளர மனுவானாய், மாற்றம் காணும் வழியானாய். ஏழை வாழும் வீதியிலே இறங்கி நடந்து அணைத்து கொண்டாய். உன் வழி நானும் வாழ்ந்திடவே உள்ளத்தில் ஆசை நிதம் சுமந்தேன். உன் வழி நானும் வாழ்ந்திடவே உள்ளத்தில் ஆசை நிதம் சுமந்தேன். மனித மண்ணில் உயிர்த்தளவே மடியும் விதையாய் என்னை தருவேன். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் முந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன், சொந்தம் என்று ஏதுமில்லை. சுமைகள் பகிர தோள்களில்லை. கிடைத்த சொந்தம் பிரிந்திங்கு கிளைகள் மாறி பறந்ததுவே. நிம்மதி ஒன்றே தேடினேன், உன்முகம் காண ஏங்கினேன். நிம்மதி ஒன்றே தேடினேன், உன்முகம் காண ஏங்கினேன். தேற்றும் சொந்தம் நீயானாய், தெய்வ உறவில் சுகமானேன். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் முந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன், புலரும் பொழுதின் ஏக்கங்கள் புரிய இயலா கேள்விகள். புயலாய் தொடரும் பாடுகள், புதைந்து போன நியாயங்கள். இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங் ஆணிகள். இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் ஆணிகள். தந்திட வந்தேன் தெய்வமே, இருப்பவை இவைதான் ஏற்றுக்கொள். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் முந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன், மனிதம் வளர மனுவானாய், மாற்றம் காணும் வழியானாய். ஏழை வாழும் வீதியிலே இறங்கி நடந்து அணைத்து கொண்டாய். உன் வழி நானும் வாழ்ந்திடவே உள்ளத்தில் ஆசை நிதம் சுமந்தேன். உன் வழி நானும் வாழ்ந்திடவே உள்ளத்தில் ஆசை நிதம் சுமந்தேன். மனித மண்ணில் உயிர்த்தளவே மடியும் விதையாய் என்னை தருவேன். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் முந்தன் நினைவுகளே.
ஒன்றுமில்லாது வந்தேன். சொந்தம் என்று ஏதுமில்லை, சுமைகள் பகிர தோள்களில்லை. கிடைத்த சொந்தம் பிரிந்திங்கு கிளைகள் மாறி பறந்ததுவே. நிம்மதி ஒன்றே தேடினேன், உன்முகம் காண ஏங்கினேன். நிம்மதி ஒன்றே தேடினேன், உன்முகம் காண ஏங்கினேன். தேற்றும் சொந்தம் நீயானாய், தெய்வ உறவில் சுகமானேன். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன். எனக்காக நீ தந்த வாழ்வையேன், உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வையேன், உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதையேற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ நினைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வையேன், உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் உன் திரு இதை ஏற்றிட வந்தேன் என் சிறு ஆகலை. அணையாத தீபம் உன் திரு இதை ஏற்றிட வந்தேன் என் சிறு ஆகலை. உலகின் ஒளியாயிருப்பவனே, உன்னோடு ஒன்றாக ஏற்றிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். இறைஞ்சுகின்றேன், இறங்கிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். இறைஞ்சுகின்றேன், இறங்கிடுவாய். எனக்காக நீ தந்த வாழ்வையேன், உனக்காக நான் தந்தேன் இறைவா. ஏங்கும் வெளியில் தேங்கிய நீர் அலையோயா மனம் ஏந்தி வந்தேன். ஏங்கும் வெளியில் தேங்கிய நீர் அலையோயா மனம் ஏந்தி வந்தேன். எதையும் தாங்கும் இறையவனே, உன் கோயில் நானாக மாற்றிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். இறைஞ்சுகின்றேன், இறங்கிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். இறைஞ்சுகின்றேன், இறங்கிடுவாய். எனக்காக நீ தந்த வாழ்வையேன், உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வையேன், உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் உன் திரு இதை ஏற்றிட வந்தேன் என் சிறு அகல். அணையாத
தீபம் உன் திரு இதை ஏற்றிட வந்தேன் என் சிறு அகல் உலகின் ஒளியாயிருப்பவனே. உன்னோடு ஒன்றாக ஏற்றிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய். இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய். இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய். எனக்காக நீ தந்த வாழ்வையே உனக்காக நான் தந்தேன் நிறைவா. எங்கும் வெளியில் தேங்கிய நீ அலையோயா மனம் ஏந்தி வந்தேன். எங்கும் வெளியில் தேங்கிய நீர் அலையோயா மனம் ஏந்தி வந்தேன். எதையும் தாங்கும் இறையவனே உன் கோயில் நானாக மாற்றிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய். இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய். இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய். எனக்காக நீ தந்த வாழ்வையே உனக்காக நான் தந்தேன் நிறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் மது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகிலங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையை அவர் முடம்பெண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். மது சிலுவையினாலும் மீட்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் உள்ளே நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையில் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவினுடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தார். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மீதக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மீதக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்து அந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன். என்னிதயம் முறையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே. நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன்னிதய வாச தேடி வருகின்றேன். என்னிதயம் முறை என்னில் வாருமே. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம். காற்று செய்ய மறுக்கலாம், கடல செய்ய மறுக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம். காற்று செய்ய மறுக்கலாம், கடல செய்ய மறுக்கலாம். உன் அன்பு என்றென்று மாறாதையா. உன்னிழலில் நான் என் வாழ்வேனையா. உன்னிதய வாச தேடி வருகின்றேன். என்னிதயம் முறையை என்னில் வாருமே. குயில் பாட மறக்கலாம், மயிலாட மறக்கலாம். நயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம். குயில் பாட மறக்கலாம், மயிலாட மறக்கலாம். நயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம். உன் அன்பு என்றென்று மாறாதையா. உன்னிழலில் நான் என்று வாழ்வேனையா. உன்னிதய வாச தேடி வருகின்றேன். என்னிதயம் முறையை என்னில் வாருமே. உருவங்கள் மாறலாம், உருமாறி போகலாம். உருகும் மனம் கருகலாம், உறவு என்னை வெறுக்கலாம். உருவங்கள் மாறலாம், உருமாறி போகலாம். உருகும் மனம் கருகலாம், உறவு என்னை வெறுக்கலாம். உன் அன்பு என்றென்று மாறாதையா. உன்னிழலில் நான் என்று வாழ்வேனையா. உன்னிதய வாச தேடி வருகின்றேன். என்னிதயம் முறையை என்னில் வாருமே. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம். காற்று செய்ய மறுக்கலாம், கடல செய்ய மறுக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம். காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். உன் அன்பு என்றென்று மாறாதையா. உன்னிழலில் நான் என்று வாழ்வேனையா. உன்னிதய வாச தேடி வருகின்றேன். என்னிதயம் முறையை என்னில் வாருமே. குயில் பாட மறக்கலாம், மயிலாட மறக்கலாம். நயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம்.
குயில் பாட மறக்கலாம், மயிலாட மறக்கலாம், நயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம். உன் அன்பு என்றென்று மாறாதையா, உன் நிழலில் நான் என்று வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் முறையை என்னில் வாருமே. உருவங்கள் மாறலாம், உருமாறி போகலாம், உருகு மனம் கருகலாம், உறவு என்னை வெறுக்கலாம். உருவங்கள் மாறலாம், உருமாறி போகலாம், உருகு மனம் கருகலாம், உறவு என்னை வெறுக்கலாம். உன் அன்பு என்றென்று மாறாதையா, உன் நிழலில் நான் என் வாழ்வேனையா. உன் இதய வாச தேடி வருகிறேன், என் இதயம் முறையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. ஒருபோது முனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும், என்னுடல் கூட எரிந்தாலும் முன்னா நான் சொல்ல வேண்டும். ஒருபோது முனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும், என்னுடல் கூட எரிந்தாலும் முன்னா நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோது முனை பிரியா நிலையா உறவொன்று வேண்டும், என்னுடல் கூட எரிந்தாலும் முன்னா நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டு தாயுறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன், உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோது முனை பிரியா நிலையான் உறவொன்று வேண்டும், என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீராளும் தெய்வம். என் இயேசு நீயே என் உள்ளம் நின்றாய், நிதம் என் பாதை முன்னே நீதானே சென்றாய், உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோது முனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும், என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஜூபிலி ஆண்டுக்கான சபம். உன்னகத்தில் இருக்கிற தந்தையே, திருமணம் எங்கள் சகோதரமாய் இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியார மிதியங்களில் தூண்டியுள்ள அன்பின் சாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மீண்டலச் செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய
உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெறச் செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக உம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான உம்மிடம் மீளத் தூண்டுவதாக. அதனால் உங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் மாட்சியும் என்றென்று மக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாக. ஆமென். என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திரு உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு நிறையாசி அளிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன் பாகமை பாரும். வானோர் தம்மரசே தாயேயம் மன்றாட்டை தயவாயேரும். ஈனோரன்றமை நீ தள்ளாமல் காலத்துமை தற்காரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன் பாகமை பாரும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசயம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசயம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசயம் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.